ஹாய்! இன்னைக்கு தேஜஸ்க்கு 4த் இயர் பர்த்டே. இப்ப தான் பொறந்த மாரி இருக்கு. அதுக்குள்ள 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் லாஸ்ட் விலாக்லயே சொன்ன மாதிரி ஜூடியோல எடுத்த ட்ரெஸ் தான் இது. மார்னிங்கே வீட்டுக்கிட்ட இருக்க கோவிலுக்கு போயிட்டு நெறைய பேருக்கு சாக்லேட்ஸ்லாம் குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னியோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம்ல இருக்க ஒரு குபேரர் கோவிலுக்கு தான் போறோம். இன் பிட்வீன் சங்கீதா, பூந்தமல்லியில ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ அங்க வந்து எங்களுடைய லன்ச்ச வந்து நாங்க முடிச்சாச்சு. போகாத ஒரு கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காஞ்சிபுரம்ல இருக்க ஒரு குபேரர் கோவிலுக்கு போயிருந்தோம். ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அங்க நம்ம வந்து வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னால முடிஞ்ச ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். அங்க வந்து நாங்க பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அண்ட் தென் வந்து பச்சை கலர் கயிறு கண்டிப்பா கட்டிக்கணும்னு சொல்லிட்டு அங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். இவ்வளோ தூரம் காஞ்சிபுரம் வரைக்கும் வந்தாச்சு. இங்கேருந்து காமாட்சி அம்மன் கோவிலுக்கெல்லாம் போகலனா எப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் போனோம். ரொம்ப பெரிய கியூ. அன்னைக்கு ஏதோ ஒரு ரொம்ப வந்து ஆஸ்பீஷியஸ் டே போல. எப்படியோ வந்து ஸ்பெஷல் தரிசனம் என் ஹஸ்பண்ட் வந்து டிக்கெட் வாங்கி கொடுத்து அதில் போயிட்டு வந்தாச்சு. சாமியும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அண்ட் நல்ல தரிசனம் கிடச்சிது. குழந்தையோட பர்த்டே அன்னைக்கு எங்களுக்கு. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நிறைய கிஃப்ட்ஸு இல்லைனா வந்து அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி தரணுமோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல மெமரிஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத நான் ரொம்பவே ஆழமாக நம்புகிறேன். ஸோ 4th பர்த்டேக்கு நாங்கள் காஞ்சிபுரம் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக என்னோட மெமரபுளாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலேருந்து டேரெக்டாக சங்கராச்சாரியார் மடம் இருக்குல்ல, அங்கே தான் போயிருந்தோம். போயிட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் தென் வீட்டுக்கு வந்த அப்புறம் குழந்தைக்கு வந்து ஐபேக்கோலேருந்து ஐஸ்கிரீம் கேக் ஆர்டர் பண்ணி நாங்கள் கேக் கட்டிங் செரிமனியும் பண்ணியிருந்தோம்.